கண்மணி, இந்தா. எனக்கு வேண்டாண்டி. முதல்ல நீ குடி. இந்தா. இங்க பாரு, நடக்கிறது நடக்கட்டும். நீ இப்படி வருத்தப்படுறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. கொஞ்சம் குடி. நீ இதெல்லாம் யோசிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதடி. குடிடி. இல்ல. வீரா மா, அந்த விஜி உண்மையிலேயே செத்து போயிருப்பாளா? மா, ஏமா நீங்களும் இந்த மாதிரி பேசி எங்களை பயமுறுத்தாதீங்கம்மா. அதான் நம்ம வீட்டாளுங்கெல்லாம் போயிருக்காங்கல்ல, பாத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஏய் சி, நான் அந்த மாதிரிலாம் பயமுறுத்தல. அவ இருந்தா என்ன செத்தா என்ன, நாமளும் அவளை கொலை பண்ணி போட்டோம் பயப்படுறதுக்கு. அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. ஆனா பாத்தியா வீரா, அவ இருக்கும் போதும் நம்மள நிம்மதியா வாழ விடல. இப்ப அவ போய் சேர்ந்தாளா இருக்காளான்னு தெரியாம இப்பவும் நம்ம நிம்மதி இல்லாம தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னத்த சொல்றது, இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. கண்மணி, ஆமா, சும்மா நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத சரியா? அண்ணெல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க பாத்துட்டு வந்து சொல்லுவாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சிட்டு இருக்க கூடாதுமா. போய் நேரத்தோட படுத்து தூங்கு. வீரா, கூட்டிட்டு போய் தூங்க வை போ. சரிங்க வலிமா. பிருந்தா, வலிமா, நீ நேரத்தோட போய் படு. அத்தை, ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அத்தை. அந்த முகத்தை பார்க்கவே முடியல. ரொம்ப வருஷமா இருந்த கோவத்தெல்லாம் மொத்தமா காட்டியிருக்கானுங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சதஞ்சு போயிருக்கத்த. சுத்திய வச்சு அடிச்சு கொண்டிருப்பானுங்க போல. அவ செஞ்ச பாவம் கொஞ்சமா நெஞ்சமா இருந்தாலும் இப்படிலாம் கொண்டு இருக்க கூடாது. வழியில துடிச்சே செத்துருக்கா பாவம். வீரா, ஒன்றும் இல்லை, யாரும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எந்த தகவலும் கிடைக்கல. அவளுக்கு என்ன ஒரு எதிரியா ரெண்டு எதிரியா? ஊரெல்லாம் பம்பு வளர்த்து வச்சிருக்கா. யாரு வேணாலும் செஞ்சிருக்கலாம்டா. மரா, நீ நல்லா பாத்தியா? நிஜமாவே அது விஜிதானா? ஆமாம்மா, அவ அம்மாவே கன்ஃபார்ம் பண்ண பிறகு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, அவளோட விதி இப்படிதான் சாகணும்னு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் இதை பற்றிலாம் பேசி நம்ம வீணா குழப்பிக்க வேணாம். உள்ள வாங்க போகலாம். என்னத்த சொல்றது, வென விதைச்சவன் வேணா அறுப்பாங்கிற மாதிரி அவ பண்ண பாவம் தான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கு. அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்ன? இல்ல, இப்போ நம்ம ஒருத்தவங்களை அடிக்கிறோம். அடி வாங்கும்போது அவங்க உயிரோட இருந்து லேட்டா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப எதுக்கு இதை கேக்குற? இல்லக்கா, கடைசியா அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணது நாம தான். நாம அடிச்சதுனாலதான் அவ செத்து போனாலோ? என்னடி இவ? ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? இந்த பாரு, நாம அடிச்சு அவ செத்து இருந்தா அந்த பாடி அந்த ஸ்பாட்ல தான் இருந்திருக்கணும். மாந்தோப்புக்கு எப்படி போகும்? இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமாக்கா, அப்ப யாரோ அவளை அங்க இருந்து மாந்தோப்புக்கு எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்களோ? ஏன்க்கா அப்படி பாக்குற? டிஸ்போஸ் பண்ணிருக்கணும்னா அப்போ நாம தானே அடிச்சோன்னு அர்த்தமாயிடும். ஆமாக்கா. ஏங்கா, ஒருவேளை விஜய் அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது ஏதாவது நடந்து செத்து போயிருப்பாளோ? ஏய், ஏண்டி திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? மா, நீ யோசிச்சது எல்லாம் போதும், விடு. சும்மா எதையாவது பேசி தேவையில்லாம பீதியை கிளப்பிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, அதுவே போதும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. உனக்கு புரிய வேண்டாம், நீ அமைதியா இரு. நாம அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவ நல்லாதான் இருந்தா.
கிளம்புனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் தான் அவளை கூட்டிட்டு போய் கொன்னு மாந்தோப்புல போட்டிருக்கணும். அக்கா அப்ப இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றியா? அதை தடவை சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ, அப்போ அது வேற யாராக்கா இருக்கும்? யாருக்கு தெரியும்? என்னக்கா இது? நம்ம எப்படியோலாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேக்கா. ஏய், புலம்பாம இருடி. வீரா வீரா ம்? ஆ? ஏதாவது சொதப்பிட்டியா? ம்ஹும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? மாறா, ம். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? அது சொன்னா நீ என்னை திட்டக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. கண்மணி இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. சரி. பிருந்தா இன்னும் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. லைஃப்ல இன்னும் எதுவுமே பார்க்கல. அவங்க 2 பேருமே இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்கல்ல. அதுக்கு அதுலடா, பேசாம நான் போய் சரண்டர் ஆயிடுவா. இல்லடா, என்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு. அப்படியா? முட்டாளாடி நீ. சரண்டர் ஆவறாளாம். ஏற்கனவே தியாகத்துக்குன்னு இந்த வீட்டுல பெத்து விட்ட ஒரு ஆள் நான் பத்தாது. முட்டாள். என்னமோ சொன்னியே, அண்ணி பிரெக்னண்டா இருக்காங்க, பிருந்தா எதுவுமே பார்க்கலன்னு. நீங்க எல்லாத்தையும் பார்த்து கிழிச்சிட்டீங்களோ? இங்க பார், நீ தப்பு பண்ணல. நீ எதுக்கு சரண்டர் ஆகணும்? நீ கொலை பண்ணியா? பண்ணியா? எனக்கு தெரியலடா. எனக்கு என்ன சரி. பண்றதுன்னு தெரியல. பயமா சரி இருக்கு. சரி சரி. அன்னைக்கு சரி. கடைசியா நாங்க தான் அடிச்சோம். ஆனா அவன் இப்போ காணாம போய் பாடியா கிடைச்சிருக்குன்னு சொன்னா அப்போ நாங்க தானே கொலைகாரங்கன்னு நினைப்பாங்க. இல்லம்மா இல்ல. இல்லடா, ஏதாவது ஒரு சின்னதா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலும் எங்க 3 பேருமே அரெஸ்ட் அப்படிலாம் பண்ணிடுவாங்க. எதுவும் ஆகாதுடா, கவலைப்படாது. அதுக்கு இல்ல மாறா, 3 பேருமே ஜெயில இருக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா மத்த பேரு நிம்மதியா இருப்பாங்கல்ல. அதனால தான்டா சொல்றேன். சரி 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 எனக்கு சரி வேண்டாம். என்ன பண்றதுன்னு சரி தெரியல. சரி சரி ஒண்ணு இல்ல.